இப்னு உமர் ரலியல்லாஹு பள்ளிக்குள்ள வராங்க, மக்கள் எல்லாம் கூட்டமா தொழுதுட்டிக்கிறாங்க. துஹா டைம்ல, முப்பது டைம்ல தொழுதுட்டிக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, மக்கள் எல்லாம் துஹா தொழுறாங்கண்ணா. மாஷா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சூழலா? நாங்க கூட இப்படி துஹா தொழுது இல்லையே. அவர் சந்தோஷப்பட்டாரா? இல்ல. இந்த பள்ளியில் நிறைய வெளியேற்றுங்க பிதாத்தாரு. இது என்னது? இது ஒரு பிதாத்தான நடைமுறை. துஹா தொழுகையை அவர் பிதாத்தாரு. இது பில பயிற்றுவிப்புன்றது இதல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு ஒருத்தர் சொல்றாரு, போயிட்டுக்கிறாரு, ஒருத்தர் விழுந்துக்கிறாரு கீழே, ஒருத்தர் கீழே விழுந்துக்கிறாரு. கேட்கிறாரு, மக்கள் சுத்திக்கிறாங்க, என்னன்னு கேட்கிறாங்க. குர்ஆன் ஓதினாலே இவர் என்ன செஞ்சிடறாரு, கண்ணீர் வடிச்சு நடுங்கி கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு அப்படி நிலை ஏற்படுது. உண்மையா தான் சொல்றாங்க, நிலை ஏற்படுது அப்படின்னா. அப்போ இப்னு உமர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் ஓதப்படல, நாங்க அழுதிருக்கிறோம், நடுங்கி இருக்கிறோம், கீழே விழுந்ததெல்லாம் என்னது இல்ல அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்படின்னு அவர் என்ன சொல்ல வந்தாரு, இது தக்வா அல்ல, இது தக்வா அல்ல, இது ஒரு பிரச்சனை. ஆயிஷா கிட்ட சொல்லப்படுது, ஒரு சிலர் என்ன செய்றாங்க, குர்ஆன் ஓதப்பட்டா மயங்கி விழுந்துடுறாங்க, நடுங்கிடுறாங்க, அதாவது கீழே விழுந்து மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, குர்ஆன் இறக்கப்பட்டது புத்தி எடுக்கிறதுக்கு இல்லைன்ட்டாங்க, புத்தியை அகற்றுவதற்கு இல்லைன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. அதே போல அதாவது அப்துல்லா இப்னு சுபைருடைய குடும்பத்தில் ஆமிரன் நினைக்கிறேன், அவர் தந்தைகிட்ட சொல்றாரு, பாப்பா நான் ஒரு இடத்துல இருந்து வாரேன், ஒரு சிறந்த ஒரு இடம், சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஓதப்பட்ட உடனே அவர்கள்லாம் கீழே மயங்கி என்ன செஞ்சிடறாங்க, விழுந்து விடுகிறார்கள் அப்படின்னா. உடனே சொன்னாங்க, இதுக்கு பின்னால் அந்த மஜ்லிஸுக்கு போகாதவங்க ஷைத்தான்கள். என்னது? அவர்கள் ஷைத்தான்கள். எந்த நபித்தோழரும் இதை தக்வாவுடைய உச்சகட்டமா பார்க்கல. ஒருத்தர் ஆயிஷா சொல்றாங்க புத்தி கோளாறுன்றாங்க, இப்னு உமர் சொல்றாங்க நாங்க விழுந்ததில்லைன்றாங்க. இங்க அப்துல்லா இப்னு சுபைருடைய ஃபேமிலியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவர்கள் ஷைத்தான்கள், நபித்தோழர்களும் குர்ஆனுக்கு அழுகின்றவர்களாக இருந்தார்கள். இப்படி ஒரு நிலைமை என்ன செய்யல, காணலன்னு சொன்னாங்க. ஷைத்தான் ஸ்டார்ட் ஆகின டைம் அது. ஆனா அவங்களுக்கு திருப்தி வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? இவர்களுக்கு திருப்தி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டம் என்று சொல்லி ட்ரெஸ்ஸுகளை மாத்தினாங்க. ட்ரெஸ் போடக்கூடாது, திருமணம், அது இது இப்படி போற நேரத்தில் கிறிஸ்தவர்களை, யூதர்களை, கிரேக்க தத்துவ ஞானிகளை அங்கெல்லாம் பார்க்குறாங்க. அவர்களெல்லாம் எப்படி உலகத்தை மறந்தாங்க, அவர்களெல்லாம் சைத்தான் காட்டி கொடுக்குறாங்க. கிரேக்கத்துக்கு போல அங்கே போ, இந்தியாவில் பிராமணர்கள், பிராமின்ஸ், பராஹிமான்னு சொல்லுவோம், அங்கே போய் பாரு, அவர்கள்ட்ட பக்கத்து பாரு, இங்கே பாரு அப்படின்னு சைத்தான் உலகம் ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறான். சஹாபாக்களை தவிர மற்ற எல்லா ஏரியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். விளங்கிட்டா? எல்லா ஏரியாவுக்கு போய் என்ன செய் பாரு, ரைட்டு, எல்லாம் பார்த்து முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு அப்பதான் ஹக்கீக்கத்து விளங்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நாள் ஷரியத்தில் உட்கார்ந்து இருந்திக்கிறோம், இவ்வளவு நாளும் ஷரியத்தில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், அது அதனால தான் நமக்கு உள்ளத்துல ஒரு திருப்தி ஏற்படல. இப்பதான் நமக்கு ஹக்கீக்கத்து விளங்குது. உலகத்துடைய ஹக்கீக்கத்தே இதுதான். இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க. பிரிவாக வளர்ந்தது பிற்காலம், உணர்வாக துளிர்விட்டது ரசூலுல்லாஹ் காலம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அப்படித்தானே? அபூ தர்தா எப்படி நடந்து கொள்றாரு? நோன்பும் இரவு இபாதத்தும் மனைவிக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையும். சல்மான் ஃபாரிசி அதை தடுக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக சல்மான், சல்மான் சொன்னது உண்மை, உங்கள் மனைவிக்கு ஒரு ஹக் இருக்கு, உங்கள் உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது, இறைவனுக்கு ஒரு ஹக் இருக்கிறது சொல்லி ஷரீஅத்துல வாழ்ந்தால்தான் நீ பண்பட்டவனா வருவாய். உருவாக்கின ஹக்கீக்கத்து இல்லை என்று ரசூலுல்லாஹ் அன்றைக்கே என்ன செஞ்சிட்டாங்க, என்ன பாருங்க நாங்க ரசூலுல்லாஹ் கைருல் ஹதி ஹதி முஹம்மத். பண்பாட்டுக்காக இருந்தாலும் எதுக்காக இந்த இடத்தை தாண்டிடக்கூடாது. சிந்தனை அங்கங்க துளிர் விட்டுச்சு. ஆனா கொள்கையாக அது உருவான இடம் பிற்பட்ட இடம்.